அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, எடிட்டோரியல் பேஜ்ல இன்னைக்கு அ எடிட்டோரியல்ல நமக்கு ஃபேக்சுவலா 2, 3 விஷயங்கள பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபேக்ட்டா மட்டும் பார்க்க போறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, கல்வி என்பது உண்மைகளை கற்றுக்கொள்வது அல்ல. கல்வி எஜுகேஷன் அப்படிங்கிறது ஃபேக்ட் பேஸ் பண்ணி ஸ்டடி பண்றது கிடையாது. ஃபேக்ட்ட லேர்ன் பண்றது கிடையாது. மாறாக மனதை சிந்திக்க பயிற்றுவிப்பதாகும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? கல்வி அப்படிங்கிறது ஃபேக்சுவலா படிக்காம, நம்மள அனலிட்டிக்கலா யோசிக்க வைக்கிறதுக்கு பேரு தான் கல்வி அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஆனா நம்ம இத ஒரு ஃபேக்ட்டா தான் படிக்கணும். ரைட். அடுத்தது 1839ல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜார்ஜ் நார்டன் அப்படிங்கிற அட்வொகேட் தலைமையில என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, தமிழகத்துல இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் நெறைய பேர் கிட்ட கிட்டத்தட்ட 70,000 பேர் கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கியிருப்பார். சரிங்களா? கையெழுத்த வாங்கி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அப்போதைய ஆளுநராக இருந்த எல்பின்ஸ்டோன் கிட்ட குடுத்து, ஒரு கோரிக்கைய வந்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஆங்கில கல்லூரி ஒண்ணு உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அந்த ஒரு செய்திய தான் இங்க குடுத்திருக்காங்க. அதன் விளைவாக 1853ல கல்லூரி கல்வி நிறுவனம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா மெட்ராஸ் யுனிவர்சிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கும். சரிங்களா? 1857ல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்திருக்கும். இதற்கு இடையில பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரி கல்வி நிறுவனம் உருவாக்குறதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, 1854ல வுட்ஸ் டிஸ்பேட்ச் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். 1854ல. இந்த வுட்ஸ் டிஸ்பேட்ச்ச பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆ ஹையர் எஜுகேஷன் ரிலேட் பண்ணி நெறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. அதாவது கல்வி அப்படிங்கிறது அரசாங்கத்தோட பொறுப்பாக தான் இருக்கணும். அந்த ஆசிரியர்களுக்கான பயிற்சி அப்படிங்கிறதுமே அரசாங்கத்தோட பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த சார்லஸ் வுட் டிஸ்பேட்ச் பேஸ் பண்ணி தான் நமக்கு அதுக்கப்புறமா மெட்ராஸ் யுனிவர்சிட்டி, பாம்பே யுனிவர்சிட்டி, கல்கத்தா யுனிவர்சிட்டி எல்லாமே வந்திருக்கும். சரிங்களா? 1857ல. அந்த மாரி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன குடுத்திருந்தாங்க. இதுக்கப்புறமா இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு துணைவேந்தர்கள் ரிலேட் பண்ணி தான் இந்த ஆர்டிக்கிள்ல குடுத்திருப்பாங்க. சரியா? துணைவேந்தர்கள் எப்படி செயல்படணும்? அந்த துணைவேந்தர்கள நிர்வகிக்கக்கூடிய சட்டங்கள்ல ஒரு சில திருத்தங்கள கொண்டு வரணும். அதுக்கான பரிந்துரைகள வந்து இங்க குடுத்திருப்பாங்க. அவ்வளவு தூரமும் நம்ம படிக்க தேவையில்ல. இங்க என்ன குடுத்திருக்காங்கன்னா, இந்த ஃபேக்ட்ட படிச்சுப்போம். ஓகேங்களா? 1904ல முதல் இந்திய துணைவேந்தராக சர் சுப்பிரமணிய ஐயர் பொறுப்பேற்றார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வைஸ் சான்சலரா யார் வந்திருக்காருன்னா, சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் வந்திருக்கார். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு ஆர்டிக்கிளும் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ட் பேஸ்டா தான் பார்க்க போறோம். தமிழ் வழியில் பொறியியல் மருத்துவம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. தமிழ் வழியில பொறியியல் மருத்துவம்லாம் கொண்டு வரணும். அப்படிங்கிறது இப்ப சமீபத்தில முதன்முதல்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். தமிழ் மொழியில வந்து கொண்டு வாங்க. மெடிக்கல், இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா மாத்தி, மாத்தி கருத்துக்கள பரிமாறிக்கிட்டாங்க. சரியா? அந்த ஒரு பின்னணியில தான் நம்ம பார்க்க போறோம். இதுல என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ட்டா தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப முதல்ல பார்த்தீங்கன்னா, விஜயா அப்படிங்கிற பாரதியாருடைய பத்திரிகையில அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ் தொழிலாளிகள் வந்து விமானம் கட்டினார்கள் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோட எழுதியிருக்கார். சரிங்களா? தமிழ் தொழிலாளிகள் விமானங்கள கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக எழுதியிருக்கிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளியில இயந்திர தொழில் வேலையும், மின்சார சக்தியின் வேலையும் படிப்பித்துக் கொடுக்கும் ஓர் புதிய வித்யாசாலையை ஆங்கிலேய அரசு தொடங்கியதை மகிழ்ந்து வரவேற்று 10/2/1910 எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மெஷினரி வொர்க் ஷாப்பும், ஒரு பவர் புரொடியூஸ் பண்ண மாரியான ஒரு வொர்க் ஷாப்பும் பிரிட்டிஷ் பீப்பிள் வந்து திருச்சியில தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்திய தான் அங்க சொல்லியிருக்கிறார். சரியா? அடுத்ததா, "ஓவச்செந்நூல் என ஓவியக் கலையைப் பற்றி சிலப்பதிகாரம் பேசுது" அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கட்டடக் கலைஞர்கள அந்த காலத்துல, அதாவது சங்க காலத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "நூலறி புலவர்கள்" அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது, "கம்பர் எழுதிய ஏர் எழுவது உழவின் பெருமையை கூறும்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உழவருக்கு பார்த்தீங்கன்னா, தனியா அதிகாரங்கள் திருக்குறள்லயுமே இருக்கதான் செய்யுது. அதே மாரி மருத்துவம் சார்ந்து பார்க்கிறப்ப, நமக்கு ஊசி கொண்டு தைப்பதை கம்பர் பாடியுள்ளார் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நமக்கு இப்ப அடிபட்டுருச்சு அப்படின்னா தையல் போடுறாங்க இல்லையா? அந்த மாரியான விஷயங்கள கம்பர் வந்து அந்த காலத்திலேயே பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரமே அதுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காரு. திருமூலரும் பார்த்தீங்கன்னா, 10ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு சித்தராக இருக்காரு. மூச்சு பயிற்சி, உடற்காப்பு பற்றிய விஷயங்கள பத்தி யாரு எழுதியிருக்காங்க அப்படின்னா, திருமூலர் வந்து எழுதியிருக்கார். ஓகேங்களா? மூச்சு பயிற்சி மருத்துவத்துக்கு மோட்சா மருத்துவம் அப்படின்னும் பேர் இருந்திருக்கு. ஓகேங்களா? சீனாவோடைய இந்த அக்குபஞ்சர் முறை பார்த்தீங்கன்னா, தமிழக வர்ம மருத்துவத்துக்கு அடிப்படையாக இருக்கு. பேசிஸா இருக்கு. ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது,
குணபாடம், அகத்தியர் வைத்தியம், போகர் வைத்தியம், சரபேந்திரர் வைத்தியம், வாகடம். இந்த வாகடம் அப்படிங்கிறது வெட்னரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆடு மாடுகளுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கறது. சரிங்களா? இந்த மாரி பல நூல்கள் வந்து தமிழ்நாட்டுல, பண்டைய தமிழ்நாட்டுல மருத்துவத்துக்காக இருந்திருக்கு. அது எல்லாமே செய்யுள் வடிவத்துல இருந்திருக்கு அப்படிங்கிற செய்திய குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஒரு வெல் ரிசர்ச்டு ஆர்டிகிள் தான் இது. ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, "பஞ்சபூத கலைகள் மெத்த வளருவது மேற்கே, அக்கலைச் செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர்" அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல டெவலப் ஆயிட்டே இருக்கு. அது எல்லாத்தையுமே இங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து பாடியிருக்கிறார். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு மேபி கேட்கலாம். ஓகேவா? அடுத்தது கால்நடை மருத்துவம் அப்படின்னாலே நமக்கு இந்த வாகட நூல்கள் தான் வரும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு புத்தகத்த எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்நடை மருத்துவம் சார்ந்து இருக்கக்கூடிய "இந்து தேசத்து கால்நடைக்காரரின் புத்தகம்" அப்படிங்கிற புத்தகத்த வே.பசு முதலியார் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறார். அதே மாரி லட்சுமணசாமி முதலியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா, மகப்பேறு, ஓகேங்களா, மேட்டர்னிட்டி, அந்த பிரசவம் பற்றிய ஒரு நூல ஆங்கிலத்துல 1938ல எழுதியிருக்கிறார். சரிங்களா? இந்த மாரி செய்திகள வந்து குடுத்திருந்தாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராஜாஜி அவர்கள் தமிழ் சாஸ்திர பரிபாஷை சங்க பத்திரிகை அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகைய நடத்தியிருக்காரு. இதுல இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே கலைச்சொற்கள், தமிழ்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள வந்து உருவாக்க உதவி இருக்கிறார். சரிங்களா? தமிழ் சாஸ்திர பரிபாஷை சங்க பத்திரிகை அப்படிங்கிற இந்த பத்திரிகையில. எல்லாமே ஃபேக்சுவலா இருக்கு. யூனிட் 8 பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். ஸோ அதனால கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்துச் செயல்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செயலை முடிக்கும் வகையும், வரக்கூடிய இடையூறும், முடிந்தபோது கிடைக்கும் பெரும்பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஒரு செயல செய்யறதுக்கு முன்னாடி, நம்ப அந்த எப்படி அந்த ஒரு விஷயத்த எப்படி முடிக்க போறோம்? பண்றப்ப என்ன பிரச்சனைலாம் வரும்? முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன மாரியான அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். திருக்குறள் எண் 676 அதிகாரம் வினை செயல் வகை. ஸோ இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ தாண்டி நமக்கு இன்னும் 2 செய்திகள் தான் இருந்துச்சு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நேத்து மான் கி பாத் நிகழ்ச்சியில ஆப்பரேஷன் பிரம்மாவ பத்தி நம்மளுடைய பிரதமர் வந்து பேசியிருக்கிறார். ஆப்பரேஷன் பிரம்மான்னா என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும். சரிங்களா? ஆ சமீபத்தில மியான்மர், தாய்லாந்துல நமக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அதுக்காக நம்ப பண்ண நிவாரண பணிகளுக்கு பேர் தான் இந்த ஆப்பரேஷன் பிரம்மா அப்படிங்கிறது. மியான்மருக்கு நிவாரண பொருட்கள வந்து அனுப்பியிருப்போம். அதான் ஆப்பரேஷன் பிரம்மா. இதே மாதிரியான ஆப்பரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்பரேஷன் கங்காவ தெரிஞ்சுக்கணும். ஆப்பரேஷன் கங்கா அப்படிங்கிறது யுக்ரைன்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள கூட்டிட்டு வரதுக்காக. அடுத்தது ஆப்பரேஷன் தேவி சக்தி அப்படிங்கிறது. சரிங்களா? தேவி சக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆம் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள தாலிபான் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அடுத்ததா ஆப்பரேஷன் காவேரி அப்படிங்கிறது சூடான்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள இந்தியாவுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் அஜய் அப்படிங்கிறது இஸ்ரேல், ஹமாஸ் போர் ஏற்பட்டப்ப இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள இந்தியாவுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக போடப்பட்ட ஆப்பரேஷன். அடுத்தது ஆப்பரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது இருக்கு. இது டர்க்கில நிலநடுக்கம் ஏற்பட்டப்ப அங்க இருக்கவங்கள கூட்டிட்டு வர்றதுக்காக போடப்பட்ட ஆப்பரேஷன். ஓகேங்களா? அது பேரு என்னன்னா, ஆப்பரேஷன் இந்திராவதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது டொமினிக்கன் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த நாட்டுல இருக்கக்கூடிய இந்தியர்கள பக்கத்துல நாட்டுல இருக்கக்கூடிய இந்தியா, ஐ மீன் டொமினிக்கன் ரிபப்ளிக்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள பக்கத்துல இருக்கக்கூடிய கியூபா அப்படிங்கிற நாட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. சரியா? ஸோ இது எல்லாமே இந்தியன் கவர்ன்மென்ட்டோட ரீசென்ட் ஆப்பரேஷன்ஸ் கடந்த 3, 4 வருஷத்துல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சச்செட் அப்படிங்கிற ஆப். ஓகேங்களா? SACHET. ஓகே. இதான் இந்த சச்சேத் அப்படிங்கிற ஆப். நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி தான் இந்த ஆப்ப வந்து உருவாக்கியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஆப்போட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏர்லி மார்னிங் பிரிட் அ ஒரு ஏர்லி மார்னிங்கே நமக்கு கொடுக்கும். முன்கூட்டியே வந்து ஏதாவது பேரிடர் நடக்கப் போகுது அப்படின்னா, அதுக்கு தகவல குடுத்துரும். எந்த இடம் வரைக்கும் அந்த பேரிடர், இப்போ ஒரு புயல் வருது அப்படின்னா, இதுவரைக்கும் இந்த புயலோட தாக்கம் இருக்கும். இல்ல வெள்ளம் வருது அப்படின்னா, இந்த ஏரியா வரைக்கும் வெள்ளம் இருக்கும். அந்த மாரியான ஒரு விஷயத்த குடுத்துரும். இதோட முக்கியமான அம்சம் என்னன்னா, இந்த ஏர்லி மார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது லோக்கல் லாங்குவேஜஸ்ல, வெர்னாகுலர் லாங்குவேஜஸ்ல இருக்கு. சரிங்களா? அதாவது மாநில மொழிகள்லயே இருக்கு. கிட்டத்தட்ட 12 மாநில மொழிகள்ல இந்த ஒரு செயலி அப்படிங்கிறது செயல்பட்டுட்டு இருக்கு. ஸோ அத பத்தியுமே நம்ப பிரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருப்பாரு. அந்த ஆப்ப ப்ரமோட் பண்ணியிருப்பார். சரியா? ஸோ அதையும் நம்ப பார்த்துக்கிறோம். ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.